என நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய கிராமத்தில் திணைக்குளம் கிராமத்தில் இருந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயில் நடைபெற்ற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி விழாவில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருவிளக்கு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான முறை, ரொம்ப சிறப்பான ரொம்ப அழகான முறை வந்து இந்த வீடியோ தொகுப்பு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ தொடர்ந்து முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை பதிவு பண்ண ஆசைப்படுறாங்க. முதல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விழாவுக்கு வந்து உபயம் செய்த உபயதாரர்கள் வந்து கோவில் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்தேன். அதே சமயம் ஊர்க்காரர்கள், ஊரை சேர்ந்த பெண்மணிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், தங்கைகள், அக்காக்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவித்தேன். எல்லாம் அவங்களுடைய இந்த பிரசன்ஸ், அவங்களுடைய இந்த வருகை வந்து இந்த விழா ரொம்ப சிறப்பாக மாற்றிச்சு. ஸோ இந்த தொகுப்பை மொத்தம் நான் வீடியோ காட்டணும், எங்கள் ஊர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த விழாவில் கலந்துக்க முடியாத பக்த கோடிகள், அந்த விழா மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த குறை இல்லாமல் இருக்குன்னா அந்த வீடியோ முழு தொகுப்படுத்தினேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விழாவுக்கு வந்து முக்கியமாக இந்த விழாவை வந்து சிறப்பாக அமைய காரணமாக வந்து எங்களோட கிராம பெரியவர்கள், பெண்கள், தாய்மார்கள், அக்கா தங்கைகள், சகோதரிகள் அவங்களுக்கு வந்து மறுபடியும் நன்றி தெரிவிச்சேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த விழா வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒன்றா வந்து அவங்களுடைய அந்த பிரசன்ஸை கொடுத்து வந்து விழா வந்து ரொம்ப அழகாக மாற்றி ஒவ்வொரு பெண்கள் மத்தியிலையும் வந்து அந்த விளக்கை ஏற்றி அவங்க வந்து சாமி வழிபடுற தருணங்கள்லாம் மெய்சில் இருக்கக்கூடிய வகையிலையும் பக்திமயமாக இருந்தது. இதை வந்து நிறைய பேர் கலந்துக்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மிஸ் பண்ண ஃபீல் இருக்காது. சேம் டைம் அடுத்த முறை இந்த மாதிரியான விழாக்கள் நடந்தால் கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கிற ஆர்வம் வரும். சரி, இந்த சித்ரா பௌர்ணமினா என்ன, இந்த சித்ரா பௌர்ணமி கொண்ட காரணம் என்ன, அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வந்து நிலா வந்து முழுசாக வந்து ஒளிமயமாக அழகாத்தையும் இந்த நேரத்தில் வந்து இயற்கையாகவும் சரி ஆன்மீகமாகவும் சரி ஒரு சிறப்பு நாளாக வந்து கருதப்படுது. சரி, இந்த திருவிளக்கு பூஜையோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவிளக்கு பூஜை என்பது சாதாரண விளக்கு இல்லைங்க. அது வந்து மகாலட்சுமி வடிவமாக வந்து நம்பப்படுது இந்து நம்பிக்கையில். இந்த நாளில் விளக்கேற்றி ஏன் வழிபடணும்னா, வீட்டில் வந்து செல்வம் அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி நிலைவும், தீய சக்தி நீங்கள் சொல்லிட்டு பெரிய நம்பிக்கை இருக்குது. புராண கதைகள் படி சித்திரகுப்தன் இந்த ஊருக்கு தொடர்புக்கு சொல்லிட்டு ஒரு கதைகள் சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் நம்மளோட பாவ புண்ணிய கணக்கு வந்து இந்த சித்ரா பூ நாளில் பார்க்குற சொல்ல நம்பிக்கை. அதனால் வந்து இந்த நாளில் விளக்கு பூஜையும் அம்மன் வழிபடணும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தை வந்து நிவர்த்தி செய்யணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இது ஒரு நம்பிக்கை வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சிறப்பு பலன் வந்து சித்ரா பௌர்ணமி இந்த பூஜையில் வந்து பெண்கள் வந்து பண்ணாங்கன்னா குடும்ப நலனும் சரி, குறிப்பாக கணவரோட ஆயுளும் சரி, மன அமைதி, வளமான வாழ்க்கை இவையெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலில் இது முக்கியமாக பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா, அம்மன் என்பது சக்தியின் வடிவம். அம்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பௌர்ணமி நாளில் அம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை செய்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கருதப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எங்கள் கோயிலில் சிறப்பாக நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உங்கள் குலதெய்வத்தை வந்து முன்னின்று வழிபடணும்னு சொல்லிட்டு அர்ச்சகர் திரு மதன் சகோதரர் அவர் வந்து வழிகாட்டாரு. ஏன்னா குலதெய்வம் தான் முதல்ல, உங்கள் குலதெய்வத்தை வந்து வணங்கணும்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்லியிருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் குலதெய்வம் தான் ரொம்ப முப்பாடு. நம்மளுக்கு ஃபேமிலியில் நம்ம பெரியவங்க, நம்ம கூட வாழ்ந்தவங்க தான் அந்த குலதெய்வங்கள். அவங்கள நினச்சி விளக்கேற்றுங்க, அவங்கள நீங்கள் வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொன்னாங்க. அந்த விஷயம் நிஜமாக உண்மை தான். எப்போவுமே நம்மளோட பெரியவங்க நம்ம கூட வந்தவங்க தான் நமக்கு முதல் கடவுள். நம்ம தாத்தா பாட்டியும் சரி, நம்ம கூட வந்து கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி சொல்லி நம்ம கூட வந்து பெரியவங்க இருக்காங்களே, அவங்கள நினச்சி வழிபடணும்னு சொல்லிட்டு இந்த விழாவில் வந்து முக்கியமாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மன் வழிபாடு இருந்தது. மெயினாக சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, உங்கள் குலதெய்வத்தை மனசில் வச்சு சாமி வணங்க சொல்லிட்டு எங்களுடைய அர்ச்சகர் மதன் அவர்கள் அறிவிச்சாங்களா இருக்கும். இந்த விழாவில் வந்து இன்னொரு அழகான சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சகர் திரு மதன் வந்து ஒவ்வொரு வழிகாட்டுதல் சொல்லும் போதும் கிராம பெண்கள் வந்து அழகாக அந்த வழிகாட்டுதல் பின்பற்றி ஒவ்வொரு சமயத்திலும் விளக்கினப்ப ஏற்றணும், அப்புறம் வந்து கணபதிக்கு பூஜை பண்ணணும், மகாலட்சுமி பூஜை பண்ணணும் சொல்லிட்டு ஒவ்வொரு விளக்கங்களாக ஒவ்வொன்றும் சொல்ல அந்த பெண்கள் வந்து அழகாக சூப்பராக வந்து கோஆர்டினேட் பண்ணாங்க. அந்த காட்சி வந்து பார்க்கவே ரொம்ப அழகாகவும் தெய்வீகமாகவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்றா அந்த விஷயம் பண்ண சொல்ல ஒளிமயமாக இருந்தது. கோவிலே வந்து ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப வந்து தீப ஜோதியாக இருந்தது. எல்லாரும் ஒவ்வொரு சமயத்தில் வந்து அந்த சாமியை வணங்க சொல்ல அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஒற்றுமையும் இந்த ஒரு பிணைப்பும் வந்து எங்கள் கிராமத்தோட நான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக பார்க்குறேன். ஏன்னா வந்து சில சமயங்களில் சில இடத்துல வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. இதில் கலந்துகள் எல்லாமே வந்து ஒரு 98% வந்து எங்கள் கிராமத்தை சேர்ந்த சகோதரிகள் தான். அவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாரும் அந்த திருவிளக்கு பூஜை இருக்கு இல்லையா, திருவிளக்குக்காக குங்கும அர்ச்சனை, அது எல்லாரும் பண்ணுறதுக்கு கையில் குங்குமத்தை எடுத்துக்கோங்க. பரம்பரா கோத்ராணே
शीतला मार्यंबिका क्षेत्र देवता अनुकूलगता सकल कार्येषु सकल कार्य सिद्धिदम् ओम श्री महादेव्ये नमो नमः இப்பொழுது சீதலா மாரியம்பிகையுடைய அஷ்டோத்திரம் 108 வாட்டி சொல்லப்படும். அந்த 108 வாட்டியும் குங்கும அர்ச்சனை திரும்பி அந்த திருவிளக்குடைய பாதங்கள்ல குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு இந்த முத்திரையில வைங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான முத்திரைகள்லாம் தெரியுதோ அதுல வைங்க. முக்கியமா அதுல காட்டி அம்பாளுடைய கீழே பாதங்கள்ல வைங்க. அப்படி இல்லைன்னா சின்ன முத்திரையில இந்த 2 முத்திரை ஞான முத்திரை அல்லது சின்ன முத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரையில வச்சு 108 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமா குங்கும அர்ச்சனை. பாருங்க எங்கள் அம்மன் எவ்வளோ அழகாக காட்சிருங்க. இவங்க தான் உற்சவ சாமி. இவங்க தான் வந்து சிறப்பான முறையில் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு உதவி செய்த திரு கிரி அவர் வந்து நன்றி தெரிவிச்சு அந்த வீடியோ சார்பாக அவர் அர்ச்சகர் திரு கிரி தான் வந்து அழகாக அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாப்பட்டில் இருக்க துர்கைம்மன் கோயில் வந்து அர்ச்சகராக இருக்காரு. அவரோட உதவி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது எங்களுக்கு. இங்கே பாருங்கள் சித்ரா பௌர்ணமியின் அழகியான சித்திரை நிலவும் அதே சமயம் எங்கள் ஊர் அழகியான எங்கள் அம்மனும் அழகாக வந்து நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி அந்த இடம் அமைச்சிருந்து அது பார்க்க அழகாக இருந்தது. அம்மன் நேராக சந்திக்கிற மாதிரி இந்த நிலவு வந்து காட்சி அளிச்சது. அந்த விழாவே அழகாக அப்படி சொல்கிறது அழகு கோலம் பூண்டுச்சு. அந்தளவுக்கு வந்து ஜனங்களுடைய பக்தர்களுடைய அந்த அர்ப்பணிப்பும் அதே சமயம் வந்து விழா வந்து வழிநடத்த நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்ல வீடியோ பண்ணியிருந்தேன். கோவில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து இந்த என்னுடைய வீடியோக்கு மூலியம் நான் என்னுடைய வீடியோ தொடர்ந்து போடுவேன். ஸோ இந்த காணொலி வாயிலாக முடிந்த வரையில் இந்த விழாவில் யாரும் கலந்து கொள்ள முடியாத பக்தர்களுக்காகவும் அதே சமயம் இந்த விழாக்கள் நடக்குதுன்னு சில பேர் தெரியாமல் வந்து அவங்க எல்லாம் பார்க்கும் வகையிலும் என்னால் முடிஞ்ச வரையும் இந்த தொகுப்பினை வந்து நான் முழுசாக கொடுத்துட்டு நம்புகிறேன். அம்மனுடைய எல்லா தரிசனம் உற்சவ தரிசனம் முழு தரிசனம் ரெண்டுமே உங்களுக்கு அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் வர முடியோ கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அந்த குறை இருக்காது. மேலும் இது போல் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள், கோவில் பற்றின வீடியோக்கள், திருவள்ளூர் சார்ந்த தகவல்கள் அண்ட் நான் பார்க்குற லைஃப் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்னோட சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வருங்க. ஸோ இதுவரை நீங்கள் இப்போ தான் என் சேனல் முதல்ல பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக இந்த திருக்கோவிலில் உபயம் செய்ய விரும்பும் பக்த கோடிகள், உபயம் அல்லது நன்கொடையான வழங்க விருப்பம் பக்த கோடிகள் கோவிலில் வந்து நேரடியாக அணுகலாம். அது இல்லாமல் விழாக்கால பூஜைகளில் கலந்துக்கணும், உபயம் செய்யணுன்னாலும் கோவிலை நீங்கள் அணுகலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ அண்ட் இன்னொரு சிறப்பான தருணத்தில் மீண்டும் நான் உங்களும் சந்திக்கிறேங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ கடைசியாக பார்த்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாய்.